என்ன நித்தி காலையிலே உட்காந்துட்ட? அத்தை, ஒரே யோசனையா இருக்கு. அப்படி என்ன யோசனைமா? ஒன்றும் இல்லை அத்தை. முந்தியெல்லாம் சீயக்காய் போட்டு குளிப்போம். சீயக்கால நுரையே வராது, ஆனால் முடி நல்லா இருந்தது. இப்போ நுரையா வருது, கூடவே சேர்ந்து முடியும் வருது. இப்போ தற்செயலாக பிளட் டெஸ்ட் பண்ண போயிருந்தேன். பார்த்தோன்னா உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு சொல்லுதாங்க. கெட்ட கொலஸ்ட்ரால் எனக்கு மட்டும் ஏன் அதிகமாக இருக்குன்னு யோசித்தேன். என்னதான் காரணமாக இருக்கும்னு சொல்லுதாங்க. ஆமா ஆமா, அந்த காலத்துல எல்லாம் சுத்தமா இருந்தது. இப்ப தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோ, தேங்காய் நல்லா காய போட்டு அரைச்சி எண்ணெய் எடுத்தாங்க. எதையும் கலக்கல. இப்ப இந்த ஃபேக்டரின்னு ஒண்ணு வந்ததுல்ல, எல்லாத்துலயும் கலப்படம் தான். என்ன செய்ய சொல்லுதே, பரு பிள்ளைகளுக்கும் கண்ட கண்ட நோய் வருது. 70 வயசு ஆகுது, நான் பாரு குத்துக்கலாட்டா இருக்கேன். ஆனா இப்ப இருக்க பிள்ளைகள் இடுப்பு வலிக்குங்க, முதுகு வலிக்குங்க, தலை வலிக்குதுங்க, எல்லா நோயும் வந்துருது. என்ன செய்ய? இதுக்காக எல்லாத்தையும் வீட்லயே பண்ண முடியுமா? அத்தை, ஏன் பண்ண முடியாது? எல்லாத்தையும் வீட்டுல பண்ணிடலாம் அத்தை. நம்ம தலைக்கு போடுற ஷாம்புலேருந்து காலு உடம்புக்கு தைக்கிற எண்ணெய் வரைக்கும் வீட்டில் தயாரிச்சிடலாம் அத்தை. என்ன வேலைப்பாடு தான் அதிகமாக இருக்கும். அப்படியா சொல்லுத? ஆமாம் ஆமாம், இப்போ தான் சின்ன குழந்தைங்கள்லேருந்து நாளைக்கு போகிற கிளவி வரைக்கும் எல்லாம் ஃபோனை தான் வச்சுருக்கு. ஃபோனில் அது எதை சொல்லுது அவளை, யூடியூப்பு. அதில் தான் கொட்டி கிடக்க. எப்படி சோறு பொங்க, எப்படி குழம்பு வைக்க, எப்படி பொரியலை வைக்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கான். படிப்பு, அறிவியல், சயின்ஸு, ஹிஸ்டரி, இன்ஜினியரிங் முதற்கொண்டு இதிலே வந்துட்டு. இன்னும் ஸ்கூல் காலேஜ் கூட போக வேண்டாம் நம்மளுக்கு பிள்ளைகள். ஸ்கூலை விட யூடியூப்பில் தான் நல்ல டீச்சர் இருக்காங்கன்னு சொல்லுதாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லாம் வீட்டில் தான் தயாரிக்க போகிறோம். எதையும் வெளியே வாங்க போறதே கிடையாது. ஏமா, உன் மருமக என்னென்னவோ பொருள் எழுதி கொடுத்தா. கருவேப்பிலை, மருதாணி, கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் என்ன இந்த ஆலோவேரா, அதான் அது கத்தாழை, அதுக்கப்புறம் வெட்டி வேறு, கரிசலாங்கண்ணி, இன்னும் என்னென்னவோ எழுதி கொடுத்தா. உருண்டை உருண்டையா இருந்தது. என்னன்னே தெரியல. ஒரு பை வாங்கினேம்மா, 800 சொல்லிட்டாமா. 800 900 வந்துட்டு 897 சில்லற. ஆக மொத்தம் எப்படி இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த ஷாம்பு வந்துரும்னு நினைக்கிறேன். கடையில் வாங்குறதை விட வீட்டில் தயாரிக்கிறது நல்லதா இருக்கு. என்னம்மா, வேலை தான் அதிகம். ஆமாம்மாக்கா, சரியா சொன்னேன். இப்படியே எல்லாத்தையும் வீட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோயேன், மாதம் 20,000 ஆகுதுல்ல. எப்படி 10,000க்குள்ள குடும்பம் நடத்தி 10,000 நீ மிச்சம் பிடிச்சிடலாம். என்னங்க, இது நீங்கள் மோந்து பாருங்க, என்ன வாசம் வருது பாருங்களேன். 4 தெருவுக்கு தள்ளி இருக்கிற அந்த புஷ்பாக்கா கூட எட்டி பார்த்துட்டு போகுது. இவ வீட்டில் என்ன இவ்வளோ நல்ல வாசனைன்னு சென்ட் தயாரிக்காங்களா என்னமோ நினச்சிட்டாங்க அவளுக்கு. நான் ஷாம்பு தானே தயாரித்தேன். ஐயோ, வீடு ஃபுல்லாக ஒரே மனமுன்னா மனமுந்தான். ஆமா ஆமா, நல்ல வாசமா இருக்கு. ஆனா என்ன கொஞ்சோல இருக்கு. டேய், மொத்தமாவா கொண்டு கொடுப்பா? எல்லாத்தையும் ஒரு 4-5 பாட்டில் அடைச்சி வச்சிருப்பா. கொஞ்சோல ஊற்றி நம்ம கொண்டு வந்து காட்டுதா. அத்தை இல்ல, அவளத்தையும் போட்டு ஷாம்பு தயாரிக்கும் போது இந்த ஒரு கப்பு தான் வந்தது. என்னங்க, அடுத்த தடவை இன்னும் 2-3 பை வாங்கிட்டு வாங்க. அப்பதான் ஒரு கப்பாவது வரும். யானை வாசனை பத்திலா அள்ளுது. என்னது, ஒரு கப்பு தான் வந்ததா? ஒரு கப்ல எங்கடி இருக்கு ஷாம்பு? என்னங்க, நல்ல குனிஞ்சு உள்ள பாருங்க, உள்ள இருக்கும். இது என்ன, கடலுக்குள்ள இருக்கிற மரியானா அகலியா? உள்ள போய்கிட்டே இருக்கு, ஒன்னத்தையும் காணோம். சரிடா விடு, இவ ஆசையா ரெடி பண்ணிருக்கா. அடுத்த டைம் கடையிலே வாங்கிக்கிட சொல்லு. ஏமா, நீ எல்லாம் இன்னும் கஷ்டப்பட்டு எதுவும் பண்ணாண்டா. இதோட சரி, அந்த பொருள்லாம் என்னாச்சு? உங்களுக்கு ஒரே குசும்பு தான். கோயம்புத்தூர்காரனை கட்டிக்கிட்டு ஒரே குசும்புலே வாழ வேண்டியதுதான். எல்லாத்தையும் வச்சு தயாரிச்சுதான் இந்த ஒரு கப்பில் எடுத்திருக்கு. இது ஒரு 2 நாளைக்கு தான் வரும். மறுபடி நீங்கள் ஒரு 2-3 பையில காணாது. ஒரு 10 பை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு காணும். 10 பையா? அப்போ 10 9,000 9,000 ரூபாயா? அத்தை, 9,000 முக்கியமா, மண்டை முடி முக்கியமா? சரி, நான் வீட்லேயே லட்டு பண்ணணும், பண்ணிட்டு வரேன். டேய், இந்த ஷாம்பை தொட்டு தொட்டு தலையில வச்சுக்கிட்டு குளிக்க வேண்டியதுதான். மா, நீங்க வேற இந்த ஷாம்பை நினைச்சு பார்த்துக்கிட்டே குளிக்க வேண்டியதுதான். கரெக்டா 2 நாளைக்கு கூட வராதுமா. சாப்பாடு ரெடியாமா? சீக்கிரம் எடுத்து வை, நான் ஆஃபீஸ் போகணும். காலையிலேருந்து கஷ்டப்பட்டு பண்ணேன், இருங்க எடுத்துட்டு வரேன். காலையிலேருந்து கஷ்டப்பட்டு பண்ணாளா? அப்படி என்னடா பண்ணிருப்பா? தெரியலையேம்மா, இருங்க, நானும் உங்களை மாதிரி தானே, பாப்போம். பரவாயில்லையே மருமோளே, எனக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும்னு குலாப் ஜாமுன் பண்ணிருக்க. ஏம்மா சும்மா இருமா, இவ இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாலோ. என் மக்கா, விவரம் தெரியாம பேசாத. ஒரு குலாப் ஜாமுன் பாக்கெட் வாங்கினா இன்னொரு குலாப் ஜாமுன் பாக்கெட் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம குலாப் ஜாமுன் என்ன விலை வந்துற போது? ஒரு 100 ரூபாக்குள்ள தான் இருக்கும். அதுக்கு சக்கரை பாகு, சீனி, ஒரு 2 கரண்டி சீனியை போட்டா போதும். வேற என்ன செலவு இருக்கு? சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குன்னு பாப்போம். எடி, குலாப் ஜாமுன் கடையில பாக்குற மாதிரி வலு வலுன்னு நல்ல கலரும் ஸ்ட்ரக்சரும் டேஸ்டும் அள்ளுதே.
நான் என் கொலீக்ஸ்ட் எல்லாம் போய் சொல்லுவேன், என் பொண்டாட்டி குலாப் ஜாமுன் சூப்பரா பண்ணுவானு. இன்னொரு நாளைக்கு ஆபீஸ்க்கு பண்ணி கொடுத்துரு. அசந்து போயிடுவானுங்க. அவ்வளவு வெறும் வாயில வரல வச்சா எடுக்கவே மாட்டானுங்க. நான் தான் போய் எடுத்து விடணும். அத்தை புகழ்ந்தது போதும், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி போடு அப்படி போடு, அடிப்பொலி. ஜூஸா மடியுதே வாய்க்குள்ள. ஆனா எப்பவும் சாப்பிட்ற குலாப் ஜாமுனோட இது ஏதோ ஒரு ரிச் டேஸ்ட்ல இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல பண்றவங்க கூட தோத்துருவான் உங்களுக்கு. மருமவளே, என்ன எண்ணெயில பண்ணேன்? நான் குலாப் ஜாமுன் பண்ணா வாசம் இருக்கும், அது ஏலக்காய் வாசம் தான் இருக்கும். ஆனா நீ பண்ணிருக்க குலாப் ஜாமுன்ல ஏதோ ஒரு மனம் அள்ளுது. வயசானாலும் நாக்குல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சுவையா அப்படி சுண்டி இழுக்கு. இந்த குலாப் ஜாமுனோட சீக்ரெட் என்னன்னு இந்த அத்தைக்கு மட்டும் சொல்லேன். அத்தை ஒண்ணு இல்ல அத்தை, நீங்க குலாப் ஜாமுனை எண்ணெயில போட்டு எடுப்பீங்கல்ல, நான் நெய்யிலேயே புரட்டி எடுத்தேன். ஒரு சொட்டு எண்ணெய் விடல, எல்லாம் சுத்தமான நெய். ஏம்மா நீயும் நெய் ஊத்தி தானே சுடுவ, ஆனா இது நல்லா இருக்கே, ஏன் உனக்கு இந்த டேஸ்ட் வரல? டேய், குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசையும் போது கொஞ்சமா நெய் விட வேண்டாம். கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன்லயும் 1/2 ஸ்பூன் அந்த சாஃப்டா அந்த ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு கோடு கோடா வராம இருக்கு. ஆனா உன் பொண்டாட்டி முழு நெய்யிலேயே பொரிச்சு எடுத்திருக்காளேடா. ஏம்மா குலாப் ஜாமுன் நெய்யில பொரிக்க கூடாதா? டே பணங்கா மண்டையா, பேசாம இரு, நானே கட்டுப்புல இருக்கேன். அத்தை என்ன நீங்க அம்மாவு பிள்ளையுமே பேசிக்கிறீங்க? என்கிட்ட சொன்னாதானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏமா நெய் டப்பால நெய் கம்மியா இருந்ததே, நீ எந்த நெய்யை ஊத்துன? அத்தை நீங்க கபோர்டில் வச்சிருந்தீங்கல்ல பெரிய நெய் டப்பா 1 லிட்டரு, அதை எடுத்துக்கிட்டேன். சின்ன நெய் டப்பால நீங்க சொட்டு சொட்டாலாம் வச்சிருக்கீங்க, அதை வச்சு என்ன செய்ய முடியும்? கையில தடவை கூட ஆகாது அந்த நெய். சரிம்மா, எனக்கு ஒத்த குலாப் ஜாமுன் போதும். டேய், உன் தட்டில் இருக்க குலாப் ஜாமுன்ல விட்ட கொடு. ஏமா நீ போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தே, நம்ம ஒரு வாரத்துக்கு 2 சாப்பிட்டுக்கலாம். நல்ல சத்து. இவ்வளோ நெய் ஊற்றி சாப்பிடக்கூடாது, உடம்புல போய் நெய் தேங்கிரும். இவ்வளவுதான் சுட்டியா, இன்னும் சுட்டியா? என்னங்க, பக்கத்து வீட்டு சுப்பக்கா, அந்த பக்கம் இருக்க செல்வி அக்கா, அந்த பக்கம் இருக்க லட்சுமி ஆச்சி, எல்லாருக்கும் ஒவ்வொரு கிண்ணம் கொடுத்துட்டேன். என்ன அத்தை, என்னோட புத்திசாலித்தனத்தை பார்த்து நீங்களும் உங்க பிள்ளையும் மலைச்சு வாயடைச்சு போயிட்டீங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என் பிள்ளை ரொம்ப அப்பாவினாங்க. நீ எவ்வளோ அப்பாவின்னு இன்னைக்கு தான் தெரியுது. அத்தை புகழ்ச்சி எனக்கு ஆகாது, என் உடம்புக்கு ஏதாவது வந்துடும். சரி, நான் மத்தியானம் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க பாப்போம். மத்தியானமும்மா? ஏமா இதுக்கப்புறம் நீ வீட்ல எதுவுமே பண்ண வேண்டாம். உன் முகத்துக்கு பூசுறதுக்கு கண்ட கம்பெனி ஐட்டம் போடாம பைத்தமாவை பூசு, தலைக்கு தயிரை பூசு, இல்லைன்னா வெந்தயத்தை அரைச்சி தடவு. அது ரெண்டுமே நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்கும், முடி கொட்டாது. உடம்புக்கு கடலை மாவை தேய்ச்சி குளி. அதுக்கப்புறம் வீட்டில் உண்டான சமை ஸ்வீட்டு கீட்டு வேணும்னா நான் பண்ணி தரேன், இல்லைன்னா என் மாமன் கடையில் போய் கொஞ்சமாக வாங்கிட்டு வருவான். இதுக்கப்புறம் வீட்டில் நீ எதையுமே தயாரிக்காண்டா. ஏன் அத்தை, நான் சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நீ சமைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கி, ஆனா அதை விட அதிகமா என் மந்த்லி பட்ஜெட் பிடிக்கி. என் சம்பளமே 40,000 தான். நீ பண்ற செலவுக்கு ஒரு வாரத்துல 10,000 20,000 செலவாயிரும். உங்களுக்கு மத்த செலவெல்லாம் எங்க போய் தள்ள? இங்க பாருமா, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா. கடைக்காரனே கட்டுப்படி ஆகாம தானே ஸ்வீட்ல பாதி நெய் பாதி என்ன அப்படின்னு விட்டு அட்ஜஸ்ட் பண்ணுதான். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ. விலைவாசி இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவங்க சம்பளம் கொடுக்கணும், கடைக்கு கரண்ட் பில் கட்டணும், கடைக்கு வாடகை கொடுக்கணும். அப்ப அப்படிதான் இருக்கும். நம்ம கடையில நம்மளுக்கு தேவையானது 1/4 கிலோவோ 1/2 கிலோ வாங்கிக்கலாம். இப்படி நீ செலவு பண்ணினா ஒன்னும் இருக்காது. எங்க அம்மா நான் வளரும் போது நாங்க அப்படி சாப்பிடுவோம், சிக்கனும் மட்டனும். கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் நாங்க குடும்பத்தோட சைவத்துக்கு மாறிட்டோம்னு சொன்னாங்க. அப்படி செலவு பண்ணி சேர்த்த சொத்து. நீ சமைக்கிறத பார்த்தா ஒரு 2 வருஷத்துல பிள்ளை குட்டி வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் காலியாக்கி கடன்காரனாக்கிடுவா உனக்கு. சரிங்க, நாளையிலேருந்து நான் பார்த்து சமைக்கிறேன். என்ன மக்கா இப்படி இந்த முத்தமா கிளவி இப்படி சொல்லுதாலே நினைச்சிடாதீங்க. விரலுக்கேற்ற வீக்கம், வருமானத்துக்கேற்ற செலவு இருக்கணும். நம்ம என்னதான் டேஸ்டா சாப்பிட்னாலும் நம்ம வருமானத்துல பாதியாவது சேர்த்து வைக்கணும். ஏன்னா எதிர்காலத்துல எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ பணம் வேணும் மக்கா, பணம். பணம் இருந்தாதான் நாய் கூட நம்மளை மதிக்கும், புரியுதா? வீணா ஆடம்பரமா செலவு பண்ணாம சிக்கனமா செலவு பண்ணி நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழுங்க. நோய் நொடி இல்லாம வீட்டுல நான் பண்றேன் அப்படின்னு ஏட்டிக்கு பூட்டி பண்ணி நிறைய பண்ணி தானம் தர்மம் பண்ணி குடும்பத்தை காலியாக்கி விட்டுறாதீங்க, புரிஞ்சுதா? வீட்டுல பெத்தவங்க அம்மாவோ மாமியாவோ எது சொன்னாலும் உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. கேட்க கஷ்டமா இருந்தாலும் உங்க பெட்ரூம்குள்ள போய் குப்புறப்படுத்து எதுக்கு சொன்னாங்க, இதுல நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா கேட்கலாமான்னு யோசிங்க.
படிக்காத நாங்களே அவளை யோசிக்கும் போது நீங்கெல்லாம் படிச்ச பிள்ளைங்க, சீக்கிரம் புரிஞ்சுக்கிடுவீங்க. வரட்டா? மறக்காம தமிழ் பொக்கிஷம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரைம் கதை வேணுமா, இல்ல இந்த மாதிரி நல்ல கருத்துள்ள மாரல் ஸ்டோரிஸ் வேணுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்க நிறைய பேர் எந்த கதையை கேட்கீங்களோ அந்த கதையை அடுத்து அப்லோட் பண்றோம். போயிட்டு வரட்டா? ஒரு லைக் அதையும் மறந்துடாதீங்க. சரியா? எல்லாரும் சந்தோஷமா நோய் இல்லாம குடும்பம் குட்டியோட வாழுங்க. பாய் பாய்.